Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு By வருகிறோம். God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். So today we are going to see John chapter 5 verse 6. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus saw him laying there and learned that he had been in this condition for a long time, he asked him, "Do you want to get well?" ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. For 1 minute let's நல்ல pray. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. Our good God, thank you for this time. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்துள்ளங்க. Open our eyes to see the wonders of your words, O Father. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves and சொல்லி submit. கொடுங்க. You teach us. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். We will learn, O Father. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இங்க 6வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. ஆமென். So what is written in verse 6? சொல்லுங்க. Jesus saw him laying there. Amen. சொல்லுங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. Jesus saw him laying there. நம்ம என்ன காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம்? So what we are seeing? 38 வருடமாய் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா அருகில் உள்ள அந்த மண்டபத்தில் என்ன செய்கிறான்? அவன் படுத்திருக்கிறான். அவனை இயேசு கண்டு அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. So we saw that a man who was invalid for 38 years, he was laying there nearby the Bethesda pool and Jesus saw him. அநேக நேரங்கள் நம் வேதனைக்குள்ளாக கடந்து போயிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில. In our lifetime, many a times we might have undergone பல so many நேரங்களில் problems. பல நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை போட்டு அமுக்கி படுக்க வைத்திருக்கும். Many problems might have dumped us so many times. யார் எனக்கு உதவி செய்வார்? Who will help us? யார் இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? Who will deliver me from this யாராவது danger? எனக்கு உதவி செய்ய கூடுமோ என்று சொல்லி Anybody will help me. நான் புலம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டு வந்துக்கலாம். Many times we might have gone through those situations. Amen. 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 இங்க இந்த மனிதனை பாருங்கள். Look at this man here. 38 வருடம். 38 years. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடம். Not 1 or 2 years, 38 years. வியாதியா இருக்கிறான். He was invalid. எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த மண்டபத்தில் படுத்திருக்கிறான். Now he is laying there in the colonnade thinking that, expecting the healing from God. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை அவன் மீது படுகிறது. Now God Jesus Christ is seeing him. ஆமென். Amen. ஹalleluya. Amen. அவன் இந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்ததும் அந்த மண்டபத்தில் படுத்திருந்ததும் எதற்காக என்றால், He came here to the Bethesda pool laying there in the colonnade. Why? Because அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிற பொழுது நான் எப்படியாவது நான் அங்கே இறங்கி விடுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட படுத்திருக்கிறான். with the hope that when the angel come and stir up the pool, I will get inside the water and I will be healed. 38 வருடம் வியாதி என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். Imagine for 38 years he was disabled. அவனால் எப்படி நிம்மதியா இருந்திருக்க முடியும்? How he could be peaceful? எந்த நேரமும் அந்த வியாதியினுடைய தாக்கம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே தான் He இருந்திருக்கும். will be completely disturbed by this disease. ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஆனால் மிகுந்த கஷ்டமா இருந்திருக்கும். Every day in the night he will be with too much sad sorrows. யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கிறது கஷ்டம், அது வியாதியோடு கூட ஒரு மனிதன் படுத்திருக்கிறான் என்று சொன்னால் இரவும் பகலும் அவனுக்கு வந்து எத்தனை ஒரு வேதனையா இருக்கும். Just imagine being at one place, it is difficult, and he is laying there for 38 years. அவனுடைய How difficult வியாதியை it will be. பார்க்கிலும் அவன் படுத்திருக்க காரியம் மிகவும் வேதனையா இருக்கும். More than the disease, he is laying there, that will be very difficult. ஆமென். Amen. ஆமென். Amen. நம்ம சில நேரங்கள் நம்மளாம் பிஸியா, இந்த நாட்களில் கூட பிஸியா ஓடி கொண்டிருக்கிறோம். The life is running very fast and busy. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா நமக்கு நார்மலா இருக்கும். And one day if we take a rest, it will be 2 நாள் normal. 3 நாள் ஆகும்போது நமக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். 2-3 days it continued means we will feel இந்த difficult. நாளிலும் கூட லாக்டவுன் நாட்களில் நம்ம இருந்து பார்க்கிற நமக்கு அது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். So we are experiencing these days in lockdown. ஆனா இந்த மனிதனோ நார்மலா இருக்கவில்லை, வியாதியோடு கூட இருக்கிறான். Now this man, he is not a normal person, he is invalid. இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து இந்த தேவதூதன் கலக்கிற பொழுது அந்த குளத்துக்குள்ள எப்படியாவது போயிட வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டான். With the hope he is there thinking like when an angel come and stir up the water, he need to get inside the pool. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு The man who is in this situation, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து God Jesus Christ, வந்திருக்கிறார் என்றோ, he came here இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றோ,
in this earth he came down, அவன் அறிந்திருக்க வாய்ப்புகள் குறைவு. he might not be knowing. பாருங்கள் 38 வருடம் என்பது more than 33 years, more than ஒரு ஜெனரேஷனே தாண்டி போகுது. So 38 years means it's crossing one generation. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அந்த டைம்ல பூமிக்கு வந்து 30 வருடங்கள் அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்றாரு, ஊழியத்துக்கு வருகிறார். Now God Jesus Christ he came down to this earth after 30 years only, age of 30 only he starting his ministry. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாய் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த மனிதன் வியாதியா இருக்கிறான். So Jesus, before Jesus Christ born in this earth, this man is invalid. Amen. Amen. So இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்திருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. So knowing about Jesus Christ is very less for this man. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? But what the verse is saying is, அவனை இயேசு கண்டு. Jesus saw him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவனை இயேசு கண்டு. Jesus saw him. Amen. Amen. Hallelujah. 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 நீங்கள் கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது, என்னுடைய நிலைமை தலைக்கு மேல போகிறது போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? Now today even you might also lament saying my problem is this much, the problems are going bouncing my head and all, you might be thinking. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு அவருடைய பார்வை உங்கள் மீது படுகிறது. God is saying today his eyes is upon you. Amen. Amen. தேவனுடைய பார்வை என்று உங்கள் மீது படுகிறது. Jesus eyes is upon you today. Amen. Amen. நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், If you see Luke 19, அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. it is said upon a man. அவன் பெயர் சகேயு. His name is Zacchaeus. 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Chapter 19 verse 3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினானாம். He wanted to see who Jesus was. Amen. Amen. ஆக்சுவலி வந்து இவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அவளோடு கூட அவன் புல்லனா இருந்தபடி என்ன செய்யறான், ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறி என்ன செய்யறான், இயேசு இந்த வழியா தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவனை எப்படியா பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்கிறான். Now this man Zacchaeus, he was a short man but he wanted to see Jesus Christ, so he climbed up a tree and he's sitting there. ஆனா நடந்தது என்ன? But you know what happened? லூக்கா 19:5ஆம் வசனம் சொல்லுகிறது, Luke 19 chapter 5 verse 5 is saying, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது when Jesus came to that place, அண்ணாந்து பார்த்து he looked upon அவனை கண்டு and said, ஆமென் சொல்லுங்க. Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. Say amen. இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. Jesus reached that spot, he looked up and said to him. ஆக்சுவலி சகேயு என்ன நினைத்தான், நான் எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும், இயேசு எப்படியா பார்த்து விட வேண்டும், இன்னைக்கு பார்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அவளோடு கூட மற்ற ஜனங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு வருவதற்கு முன்பதாகவே அந்த வழியில இருக்கிற ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்திருந்தான். Now Zacchaeus, he is a short man, his thinking is to see Jesus Christ, so the crowd shouldn't disturb him, so he's climbing up a tree and he's sitting on a tree. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியா கரெக்ட்டா வருகிற பொழுது, அந்த மரத்துக்கு கீழே கரெக்ட்டா வருகிற பொழுது, now Jesus Christ reaching that spot under the tree, அவர் மேலே நோக்கி அண்ணாந்து பார்த்து he looked up and said, அவனை கண்டு, said to him, சகேயுவை கண்டு. looking at Zacchaeus. ஆமென். Amen. அதாங்க தேவனுடைய அன்பு. That is God's love. ஆக்சுவலி வந்து சகேயு தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் சொல்லி போனானா, நடந்தது உல்டா. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். Actually Zacchaeus wanted to see Jesus Christ, but what happened was different. Jesus saw him. ஆமென். Amen. இப்படித்தான் இந்த மனிதன், இந்த 38 வருடமா வியாதியா இருந்த மனிதனுக்கும் ஆண்டவரை பத்தி என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. Same way this man also, he don't know about Jesus Christ. இயேசு கிறிஸ்து நம்மை பார்ப்பார் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. He don't know that Jesus Christ will see ஆனால் him. இயேசு கிறிஸ்துவோட பார்வையோ அவன் மீது பட்டது. But Jesus Christ looked to him. ஆமென். Amen. அன்றைக்கு உள்ள அதே ஆண்டவர் தான், அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். The same God is today நீங்க also. நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னை கேர் பண்ணதுக்கு யாருமே இல்லையே, நலம் விசாரிக்க யாருமே இல்லையே. You might be lamenting, no one is there to ask me, no one is there to care for me like that. எல்லாரும் சுற்றி இருந்தும் நான் ஒரு அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று Everyone சொல்லி, is there but still I am living like an orphan, you might think எனக்கு like நிம்மதி that. இல்லையே, I don't have a peace. என் மனதில் ஒரு வெறுமை காணப்படுகிறது There is emptiness in my என்று heart. சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? If you are feeling like that, ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்க்கிறார். now God is looking upon you today. ஆண்டவர் உங்களை தான் பார்க்கிறார். God is watching you today. ஆமென். Amen. அவர் அதற்காக தான் இந்த வேளையில வந்திருக்கிறார். Now for that purpose God ஆமென். came. இந்த பூமியில அவர் வந்தது நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக He தான். came down to this earth to see each and every one Amen. of us. நம்முடைய Amen. காரியங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக To தான். change our things. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்று சொல்லி என்பதற்காக அல்ல. Let it be like that, not for that. தேவன் வந்தது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றும்படி. God came down to this earth to change all our things into good பாவமான things. காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாற்றி To change all the sinful things. நம்மை நீதிமானாய் மாற்றும்படிக்கு To வந்திருக்கிறார். make us righteous, He came Amen. down. Amen. Hallelujah. Hallelujah. அங்க வேதம் சொல்கிறது, The அவன் verse says, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து. the Bible says, Jesus know he has been in this condition for a long time.
அதாவது அவனுக்கு இந்த பிரச்சனை வந்து வெகு காலமா இருக்கிறது. Now he is experiencing this problem for a long time. God knows about you very particularly, especially your problems, especially where you are going, and you are going by which kind of things, everything he knows. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம், என்ன பிரச்சனையில இருக்கோம், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோம், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இந்த அப்படி என்றால் எனக்கு நான் இந்த கஷ்டத்துக்குள்ள ஏன் போகணும், இது ஆண்டவர் பார்க்கவில்லையா என்று சொல்லி என்ன செய்யணும், அநேக நேரங்களில் நாம் புலம்புகிறோம். Many times we lament then why I need to go through this problem? If God is watching at me, if he knows everything, then why do I need to go through this problem? ஒருபோதும் உங்கள் இருதயம் அப்படி சோர்ந்து போகவே வேண்டாம். Our heart doesn't need to be think like that. Amen. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 8 it is said, அங்கே பிசாசுகள் வந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்யலாம், வேண்டிக் கொள்கிறதா, என்ன சொல்லுகிறதாம், ஆண்டவரே நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகும்படி எங்களுக்கு கட்டளையிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார், நீங்க போங்கள்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். Now we see in Matthew 8 God is talking. God is amen. So it is said, as it is said in Matthew 8, it is written like, the demons begged Jesus, if you drive us out, send us into the herd of pigs, and Jesus said, yes, go. இங்க ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Here we need to understand one thing. பிசாசுகள் ஆண்டவரிடம் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறது. Now these demons are requesting to God. எங்களை நீங்க துரத்துவீர்கள் என்று சொன்னா அந்த பன்றி கூட்டத்துல போகும்படி நீங்க கட்டளை எடுங்க சொன்னா, if you drive us out, send us into the herd of pigs, like that. ஆண்டவர் சொல்றாரு போங்கள்னு சொல்றாரு. Now God Jesus is saying go. ஒரு பிசாசோட பிரேயரை ஆண்டவர் கேட்டு வந்து சில நேரத்துல என்ன செய்றாரு, அனுமதி கொடுக்கிற பொழுது. Now just see that God is accepting demons prayers. So நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கோம், நமக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிற பொழுது we are his children. He shed his blood for us and we are his children now. நம்மளுடைய பிரேயரை எத்தனை அதிகமாய் ஆண்டவர் கேட்பார். How much more our prayers he will hear. Amen. நம்ம அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். We only lament many a times. பிரேயர் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. God is not listening my prayer. எனக்கு என்று யாருமே இல்ல. No one is there for me. எனக்கு கேர் பண்றதுக்கு யாருமே இல்ல. No one is there to care தனியா இருக்கிறேன். I am alone. நான் அனாதை போல இருக்கிறேன். I am like an orphan. அப்படி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். We lament like this saying. தேவன் But God நம்மீது கண்ணும் கருத்துமா இருக்கிறார். He loves us so much. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. The one who protect the Israelites will never sleep. No. யோசித்து பாருங்கள், 38 வருடமாய் வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு பெதஸ்தா குளத்துக்கு அருகில் ஒரு மண்டபத்தில் ஒரு ஓரமா அல்லது மறைந்து படுத்திருக்கிற ஒரு மனிதனை தேடி போவார் என்று சொன்னால், just imagine a person who is lying near the colonnade near the Bethesda pool for 38 years and God going searching him. தேவன் உங்களையும் என்னையும் நேசிப்பது எத்தனை அதிகரிச்சு. God loves you and amen. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். He loves everyone. Amen. Hallelujah. அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு, அவன் வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக வந்து அவன் வியாதியா இருக்கிறான் என்ற காரியத்தை அவர் அறிந்தவராய், so Jesus going to him and he knows that he is in this condition for a long time. அறிந்தவர் அவனை நோக்கி என்ன சொல்றாரு, நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். Now God is asking to him, do you want to get well? Amen. வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:12 ஒரு வசனம் சொல்கிறது, அதாவது நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது வந்து இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்பொழுதோ விடாய்த்த ஆயத்தமாக கிடைக்கிற தண்ணீரை போல் இருக்கும் என்று சொல்கிறது. So it is written in Proverbs 13:12, hope deferred makes the heart sick, but a longing fulfilled is a tree of life, like that. Amen. ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் வந்து அநேக நாட்களா நம்ம காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். Maybe we might be waiting for a long time for something. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனே கிடைக்காமல் டிலே ஆகிக்கொண்டே இருக்கலாம். Maybe it is delaying for a long time. ஆனாலும் அது ஏற்ற நேரத்தில் என்ன செய்யும், ஆண்டவர் தருவேன் என்கிறார். But God is saying in the right appointed time I will give. Amen. Hallelujah. இந்த 38 வருடமாய் வியாதியா இருந்த மனிதன் எதிர்பார்த்தது, இந்த குளத்துக்குள்ள இறங்குவோம், இந்த தேவதூதன் கலக்கிற போது நம்ம இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அதை தான் எதிர்பார்த்தான். Now this man who is invalid for 38 years, he is expecting like, okay, the angel will come and stir up the water, I will get inside the pool, like that. அது வந்து அவனால முடியாத ஒரு காரியம் தான். But this cannot be done from him. But even வேற வழி இல்ல, இது அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன் தான் இருக்குங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். Okay, he is waiting for this option at least. ஆனால் தேவன் அவனை தேடி போகிறார். But now God Jesus came searching him. முதலாவது அவனை பார்க்கிறார். First he is seeing him. அவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிறார். He knows his things. திரும்பி அடுத்து அவனிடம் கேட்கிறார். Next he is asking to him.
என்ன கேக்குறாருன்னா, What he is நீ asking is, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? do you want to get well? அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Jesus asking to him, you want to get well? ஆமென். Amen. நீ விரும்புகிறாயா தம்பி? You wish like Amen. that he is asking. ஆண்டவர் Amen. என்னைக்குமே வந்து நம்மள எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து ஆண்டோட ஸ்டைல் வந்து நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. என்னைக்குமே வந்து அவர் வந்து இதை நீ பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஆண்டவரே கிடையாது. So our God is not a forcing God for any yes. வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 3:20 அழகா சொல்லியிருக்கிறது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டால், ஒருவன் சத்தத்தை கேட்டால் அவன் கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். The Bible clearly says God is knocking the door. If anyone hears a sound and open the door, he will come inside, sit with them and have a feast like that. Amen. வெளிப்படுத்தல் 3:20 அழகா சொல்லியிருக்கிறது. It is said in 3:17, Revelation 3:17 very clearly. வெளிப்படுத்தல் 3:20 வசனம். Revelation 3:20. Amen. Amen. Hallelujah. 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 So அப்படிப்பட்ட ஒரு கிருபை பொருந்திய ஒரு அன்பு நிறைந்த ஒரு பொறுமையான ஒரு ஆண்டவர் நம்முடைய So ஆண்டவர். he is such a patient, loving and caring God. அவர் Amen. நம்முடைய அறியாத காலங்களை அவர் காணாதவர் போல் இருக்கிற தேவன். Yeah. ஆமென். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதை செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதும் சரி கட்டாமல் இருக்கிற ஒரு அன்பு நிறைந்த தேவன் He அவர். is such a loving God. He never punishes us for our sins, whatever we do unknowingly. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவர் போய் கேக்குறாரு, நீ குணமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா அப்படி சொல்லி கேக்குறாரு. Now God is asking to him, do you want to get well? ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். We அவ்வளவு need to பெரிய மகிமை நிறைந்த அவர் கனத்துக்குரிய வல்லமையான ஆண்டவர் என்ன செய்றார்? அவனுடைய அவள் ஹம்பிளா நீ வந்து விரும்புகிறாயா அப்படி சொல்லி கேக்குறார். He is such a God Almighty. He is a big God. He is a powerful God. He is humbling himself and asking to a man, do you want to get well like that? Hallelujah. Amen. அதாவது அவனுடைய காரியத்தை அறிந்து கொண்டார். at the same time அவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். Jesus knows everything about him. At the same time, he wanted him to speak. Amen. Amen. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we need to do ஆண்டவரோடு is பேச வேண்டும். we need to talk to God. அவர் கேட்கிற தேவன். He is listening God. பதில் பேசுகிற தேவன். He will answer our prayers. நமக்கு விடுதலை தருகிற தேவன். He is delivering God. நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். Yeah. ஆமென். Yes. நம்முடைய காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows our things. ஆமென். Amen. நம்மிடத்தில் கேட்கிறார், நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? Do you want to get well like that? He is asking. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அறியாத காரியங்கள் எத்தனையோ ஆபத்துகள் இருக்குது ஒவ்வொரு நாளும். எல்லாவற்றையும் என்ன செய்றார்? நம்ம அதிலிருந்து விடுதலை பெற செய்கிறார். In our day-to-day life, we come across so many things, but unknowingly or knowingly, God is delivering us from many all these things. Amen. இந்த வேளையில கூட அந்த ஆண்டவர் அனுபவத்தை கேட்கிறது, நீ வந்து ரட்சிக்கப்பட விரும்புகிறாயா? நீ குணமாக விரும்புகிறாயா? இந்த பாவ கட்டுகளிலிருந்து, இந்த பாவ பிடியிலிருந்து, இந்த பாவத்துடைய பிரசன்னத்திலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கேட்கிறார். Now God is asking, do you want to get well? Do you want to be saved? Do you want to be protected? Come out from all the sins like that. Amen. Amen. ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் குணமாக்குகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பார்ட் மட்டும் அப்படி அல்ல, அவர் கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா என்ன செய்வார்? குணமாக்குகிற ஒரு We தேவன். already saw if Jesus is healing something, not only that particular part he will heal. Completely he will give us the deliverance and healing. Hallelujah. Amen. Hallelujah. பரிபூர்ணமான தேவன். He is a God of completion. அவரிடத்தில் வருகிறது எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும். Whatever comes from him will be a Amen. complete full. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஒருவேளை நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து இன்னும் கேட்கப்படவில்லை, இன்னும் அந்த வேதனைக்குள்ள இருக்கிறேனே, இன்னும் கஷ்டத்துக்குள்ள கடந்து போறேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். So many a times we lament, we might be we have a sorrow thinking like I didn't get this, I didn't get that, thinking all this. ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட அவருடைய பார்வை நம்ம மேல படுகிறதுனால, but God right now in this time, ஆமென், Amen, நம்முடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறதுனால, He knows our heart, நம்முடைய பாடுகள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறதுனால, He knows all our burdens, Amen, all our iniquities, நமக்கு தேவன் everything. பரிபூர்ண விடுதலை கொடுக்க விரும்புகிறார். God wants to give us complete deliverance. If you say yes, you will get bless. Amen. If you say yes, you will be blessed. Amen. Amen. நம்ம ஆமா வேணும் ஆண்டவரே சொல்கிற பொழுது பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். If we say yes, you will receive it. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவல தான் இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. Life and death is in our tongue. It is Amen. said. Amen. Hallelujah. In the Bible. நாம் Amen. ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு தந்தார். Yeah. Amen. Yes. Hallelujah. Amen. Hallelujah. அவருடைய லைஃப் நமக்கு தந்திருக்கார். ஏன்னா நம்ம அந்த லைஃப் பெற்றுக்கொள்ளணும்ங்கிறதுக்காக தான். Yeah. For us to receive the life, He gave His life. Amen. Hallelujah. Hallelujah. அன்பு தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். We receive Amen. that. We accept நம்முடைய that சொந்த loving இரட்சகராக God, நாம் ஏற்றுக்கொள்வோம். our personal Savior. அவருடைய கிருபை நம்மை நிரப்பி நடத்தட்டும். Yes. Let His mercy fill us and lead us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி Let's pray. நாம் அர்ப்பணிப்போம்.
நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் Thank நன்றி you, செலுத்துகிறோம் Jesus. ஆண்டவரே. Thank you, Father. ஆண்டவரே நீங்க கர்த்தாவே இந்த 38 வருடமாய் வியாதியா Yes, இருந்த Lord Jesus. அந்த மனுஷனுடைய காரியங்களை தேவன் Jesus, you know about that ஆண்டவரே அவருடைய 38 இருதயத்தை year. அறிந்து ஆண்டவரே You அவருடைய know his காரியங்கள் heart, எல்லாம் oh தேவன் Father. அறிந்தவராய் Jesus, நீ yes, குணமாக Lord. வேண்டும் என்று சொல்லி Yes. விரும்புகிறாயோ You என்று asked சொல்லி him, do you ஆண்டவரே want to get அவருடைய well? Oh, கேட்டு ஆண்டவரே Jesus, you கர்த்தாவே asked him, oh எத்தனை Father. கனிவாய் எத்தனை Yes, அன்பாய் Lord, you're such ஆண்டவரே a கர்த்தாவே loving தேடி God. வந்த You're தேவன் such a நீரல்லவோ merciful God, உம்மை நாங்கள் Jesus. உயர்த்துகிறோம் We ஆண்டவரே lift up your இந்த name, அன்பு oh தெய்வத்தை Father. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் Yes, Lord, we accept ஆண்டவரே this இந்த அன்பை loving கர்த்தாவே God. நாங்கள் எங்கும் பறைசாற்றுவோம் Yes, ஆண்டவரே oh Father God, Jesus, we கிருபை spread your நடத்தி love செல்லுங்கப்பா everywhere, oh கிருபை Father. நடத்தி செல்லுங்க Yes, Lord, தேவன் lead us செய்கிற with ஒவ்வொரு mercy. காரியமும் ஆண்டவரப்பா Jesus. அது உள்ளும் புறமும் சேர்ந்து ஆண்டவர் பரிபூர்ணமாய் ஆண்டவரே Amen. கர்த்தாவே சுகமாக்குகிறதே கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதே ஆண்டவரப்பா Amen, amen. Your ஆண்டவரை words are double-edged உயர்த்துகிறோம் sword, oh Father. உயர்த்துகிறோம் Thank you, Jesus. Hallelujah. தேங்க்யூ ஜீசஸ் உங்க வார்த்தைகளுக்காக நன்றி இந்த Thank you, வார்த்தையை Jesus. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கவே Yes, Lord, bless all the children, bless all the dear beloved brothers and sisters. In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே In Jesus' mighty name we say this prayer. Amen. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord.